We all love a legendary comeback, and Degree Original Cool Rush is back and better than ever. Cool Rush isn't just a scent, it's a movement, a fan favorite that delivers bold, fresh vibes and all-day sweat protection. Whether you have a man that spends hours in the gym, heads into the office early, or is just trying to stay fresh on a long day, Cool Rush has their back. Head to your local Walmart or Target and grab Degree Cool Rush, the fan favorite scent from the world's #1 antiperspirant brand. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். திரு கேசவன், என்ன நடந்துச்சு? 2018 எங்க ஃபாதர் வந்து பாசிட்டிவா ஆயிட்டாரு. ஒரு 16 days பிரேஸா செய்வாங்களா எங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டோன்னா வந்துட்டு நான் வந்து ரொம்ப அப்படி டவுனா நான் உட்காந்துருந்தேன். ஸோ நான் டவுனா உட்காந்துருந்த டைம்ல வந்துட்டு எனக்கு திடீர்னு, ஏன்னா இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஆரம்பத்துல இருந்தேன். பட் திடீர்னு எனக்கு வந்து ஒரு குரல் கேட்டுச்சு. லைக் என்னைய கூப்பிட்டாங்க, என் பேரை சொல்லி எங்க ஃபாதரை கூப்பிட்டாரு. திடீர்னு ஒரு குரல் இருந்து கேட்டுச்சு. ஸோ கேட்டோன்னு நான் ரொம்ப கொஞ்ச நேரம் எங்க எப்படி நான் பார்த்தேன், ஏன்னா எக்ஸிக்ட் அந்த குரல் கேட்டுச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன், என்னோட மகள் எங்க அம்மா இருந்தாங்க, இப்படி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு, நீ கூப்பிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ எங்க அம்மா அவங்களுக்கும் கேட்டுச்சு. அவங்களுக்கா ரொம்ப கனவுலாம் போய்கிட்டு இருந்தாரு. பட் எனக்கு வந்து ஒரிஜினலி அது கனவுலாம் கிடையாது. நான் உட்காந்து தான் இருக்கிறேன். எல்லாம் முடிச்சு நைட் அப்படியே உட்காந்து ஒரு போட்டோ பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். நானே எல்லாம் ரொம்ப டவுனா இருந்தா. சோ அப்படி கேட்டு பாய் அப்படின்னு அவர் கூப்பிட்டது வந்து வேகமா தான் கேட்டுச்சு. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கேட்டுச்சா? இல்ல இல்ல, எனக்கு மட்டும் தான். ஏன்னா வீட்டுல வந்துட்டு அம்மா அந்த ரூம்ல படுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு கேட்டுச்சு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் வந்துட்டு ஒரு நாங்கள் அதோட முடிச்சிடோம்ல, பிரேஸ் எல்லாம் முடிச்சு 30 days பிரேஸ் எல்லாம் முடிச்சிடோம்ல. பட் அந்த 30 days பிரேஸ் எல்லாம் முடிச்சு முன்னாடி எப்போதுமே வந்துட்டு ஒரு லைக் நான் அப்படி எங்க போனாலுமே எப்படியாவது ஒரு பிளாக் ஒரு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு யாரும் நிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அப்ப கூட சொல்லுவாங்க, நீங்க ஏன் ஒரு மாதிரி அப்பப்ப வாய்ஸ் அப்பா அங்க போய் நின்றுறீங்க, அப்பப்ப ஏன் அப்படி நின்று இப்படி பாக்குறீங்க? நான் சொன்னேன், இல்ல நான் சாமி ரூபுக்குள்ள போவேன், திருப்பி பார்ப்பேன், யாரோ பக்கத்துல நிற்பாங்க. அப்படி ஒரு பிளாக் ஷேவ் ஒரு பொழுது பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அது இது நார்மல் டைம்ல எல்லாம் வந்து நான் சொல்லுவேன். ஆனா பொதுவாகவே இது ரொம்ப நடந்தது வந்து நைட்ல தான் நடக்கும். ஸோ இப்படிதான் இருந்த போது அப்புறம் நான் வந்து ஒருத்தருக்கு சாமியார் வந்து பார்க்கும்போது ஒரு சொல்லாரு, இல்லையா உங்க ஃபாதர் வந்துட்டு லைக் மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனா வருவாரு போவாரு, அப்படிதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் இன்னும் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைட் இல்லை. பட் இருந்தாலும் வந்து அப்படியே தான் இருக்கு. உங்க அம்மா அங்க இருக்காங்க, அதெல்லாம் அவர் அப்படிதான் பண்ணு சொன்னாங்க. சரி நானும் விட்டுட்டேன். சரி அப்பா தானே இருக்காரு அப்படின்னு. கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சா, அதிர்ச்சியா இருந்துச்சா, இன்னும் சோகமா இருந்துச்சா, இல்ல பயமா இருந்துச்சா? சோகம் லைட்டா இருக்குது. ஏன்னா அவரு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு சோகத்துல அந்த பயம் இருந்துச்சு எனக்கு. சோ அதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு சோகமா தான் இருந்தேன். அப்ப பார்த்துட்டு என்னால உங்க கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு இத்தனை மாசம் certain months கழிச்சு வந்துட்டு அம்மா பார்த்துருந்தேன். எங்க அம்மா வந்து லைக் ஸ்லைடி லைக் அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டு ஒரு இந்தோனேஷியாக்கே வந்துருந்தாங்க. அப்ப இந்தோனேஷியாக்காரங்க வந்துட்டு இருக்கும் போது என் ஒய்ஃப் சொன்ன கொஞ்சம் மூடாவா நான் பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்துருந்தாங்க. ஸோ அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் 2 months எந்த ப்ராப்ளம் இல்லை, அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப நானும் என் ஒய்ஃப் என்ன பண்ணுவோம், லைக் நாங்க இந்தியாவுக்கு போயிருந்தோம் ஊருக்கு. ஸோ இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு 3 weeks கழிச்சு தான் நாங்க வந்தோம். ஸோ 3 weeks வந்து எப்போதுமே எங்க அம்மா அங்க இருந்து நான் எங்க அம்மா ஒரு போன்ல பேசும்போது எங்க அம்மா சொன்னாங்க, ஏன் தெரியல எனக்கு தூக்கமாவே இருக்க மாட்டேது, டிஸ்டர்பாவே இருக்குது அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லி என்னம்மா அப்படின்னா அதான் பாத்துக்கிட்டு தான் ஆள் இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அதை முடிச்சுட்டு வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு அப்ப 3 weeks கழிச்சு இப்படியே தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வந்துட்டு நானும் இங்க வரல, இன்னும் மலேசியாவுக்கு வரல. ஒரு நாள் போன் பண்ணிட்டு அழுந்தாங்க, ஏமா திரும்பிட்டேன். இல்ல நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு கீழே வந்துட்டு அவங்க புக்கை போட்டு அவங்க பக்கத்துல காது கிட்ட வந்துட்டு என்னமோ ஓதுறாங்க, என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா இது கனவுல நடக்குதுன்னு சொன்னாங்க. யார் வராங்க அவங்க காதுல சொல்றதுக்கு? அந்த நாங்க மீட் எடுத்துருந்தோம்ல, அந்த மீட் சம்திங் சொல்றாங்க. அப்புறம் அதாவது இது வந்து அம்மாவோட கனவுல நடக்குது. கனவுல நடக்குது. ஆனா முழிச்சு பார்க்கும் போது அவங்க பக்கத்துல படுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க கீழே படுத்தமா அம்மா கட்டில மேல படுத்திருப்பாங்க, சிங்கிள் பெட்ல படுத்தமா கீழே படுத்திருப்பாங்க. சோ நாங்க அவ சொல்லி பயப்படாதீங்க நாங்க வந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்படியே அம்மாக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுல இருந்து வந்துட்டு அப்ப வந்துட்டு என்ன வந்துச்சுன்னா வந்துட்டு அவங்க மீட் வந்துட்டு எல்லாம் போயிருக்காங்க. வந்துட்டு லைக் வீட்டுல இருந்து அவங்க ஒரு 3 நாள் கழிச்சு நாங்க செலவி கொடுத்தப்பறம் 3 நாள் கழிச்சு வீட்டுல இருந்து டிஸ்டர்பேட் ஆயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. சோ அவங்க காக்க போயிடும் நாங்க பயந்துட்டோம். என்ன திடீர்னு ஒன்றும் சொல்லணும் ஓடிட்டாங்கன்னு தெரியுது. அப்புறம் தெரியுது ஓகே அவங்க ஓடிட்டாங்க அப்படின்னு. பட் சும்மாலாம் ஓடல. ஜஸ்ட் எங்களோட லைக்
ஜாமான்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து இப்ப போயிருக்காங்க தெரியுது எங்களுக்கு. ஸோ ஓகே. வீட்டு உள்ளதெல்லாம் சுத்திட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப வந்துட்டு என்னோட வைஃப் ரொம்ப ட்ரௌமா ஆயிட்டாங்க. ட்ரௌமானா அப்படி ஒரு மாதிரி உழுந்துட்டாங்க. சோ என்னென்ன சொல்லியிருந்தாங்க, என்னமோ சொன்னீங்க உங்க அப்பா இங்க இருக்காருன்னு அப்புறம் பாருங்க நடக்குது இந்த மாதிரி நடந்துச்சு, ஒரு மாதிரி ட்ரௌமா ஆயிட்டாங்க. சரின்னு வந்துட்டு திருப்பி நம்ம போயிருந்தோம்னா சொல்ல பாக்க, ஏன்னா முந்திலாம் பார்க்க மாட்டோம், பட் இந்த தடவை திருப்பி பார்க்க போனேன். இந்த மாதிரி அவரை குரு சாமியை பார்க்க போயிருந்தாரு. அவரு பார்த்துட்டு சொல்லிட்டாரு வந்துட்டு, ஐயா நீங்க யாரை கூட்டு வந்தீங்கன்னு தெரியல, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போட்டு எல்லாத்தையும் தண்ணி தெளிச்சு கட்டிட்டு போயிட்டாங்க. கட்டிட்டு தான் அவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க 2 பேரும் இம்பாக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உங்க அப்பாவோட டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருந்தவாசி அவரால் ஒண்ணு செய்ய முடியும் சொல்லிட்டு உங்க அப்பாவே வெளியில அனுப்பிட்டா உங்க அப்பா வீட்டுக்குள்ளே வர முடியும் சொல்லிட்டாங்க. சோ அதாவது எங்க அப்பா வெளியே தான் நிற்பாரு. இது கூட வந்துட்டு எப்படி அவங்க சொல்லும் போது நாங்க நம்பணும்னா, இங்க ஒரு 3 வீட்டு தண்ணி அவங்க அண்டி இருப்பாங்க. அந்த அண்டி கனவுல வந்துட்டு எங்க அப்பா வந்து இந்த மாதிரி வீட்டு வாசல் வெளியே நிக்கிற மாதிரி அவங்க கனவு கணக்கு சொல்லுவாங்க. ஏன் அப்பா வந்து வீட்டு வெளியே நிக்கிறாரு, உள் வர மாட்டாரு, அங்கே நின்று எங்களை பாக்குறாரு, அப்புறம் வீடா பாக்குறாரு அப்படின்னு எங்களோட ஒருத்தர் நெய்பர் சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் ராப்பாட்டிங்க கூட சொல்லும் போது நான் ஆமாவா அப்ப இவரு சொல்லும் போதும் நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை இருக்கலாம், உண்மையா இருக்குமோ தான் பண்ணிட்டாலும் அவ உள்ளுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு லெப்பாஸ்கன் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிருக்காங்க. என்ன தண்ணி கொண்டு வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, தெளிச்சு விட்டு எல்லா சாமியும் கட்டலாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.